எல்லோரும் கேட்குறீங்க எங்கள் வீடியோ இவ்வளோ நாள் எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எப்பயுமே வெயிலில் இன்னும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ், எப்பயுமே வெயிலில் வேர்த்து விறுவிறுத்து தான் நம்ம vlog எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டான பேக்ரவுண்டில் இருக்கேன், அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து துபாயிலேருந்து மதுரைக்கு வந்துட்டேன் வெக்கேஷனுக்கு. சொல்லி இது வந்து ஒரு ஷார்ட் 1 month வெக்கேஷன். அதுதான் வந்து நாங்கள் இங்கே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் வெக்கேஷனை. அதுக்கு நடுவில் சில வேலைலாம் இருந்ததுனால என்னால் கண்டினியூஸாக vlog போஸ்ட் பண்ண முடியல. இப்போ எங்கள் மதுரை எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த மழைலாம் தெரிஞ்சு சூப்பராக இருக்குல்ல. ஸோ இப்போ நான் வந்து மதுரையில் அம்மா வீட்டில் இருக்கேன். இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி சரி vlog-ஐ வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான சிம்பிளான ஒரு நான்வெஜிடேரியன் ரெசிபி, என்னோடய ஃபேவரட். அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ குயிக்காக நம்ம இந்த புது கிச்சனில் போய் அந்த ரெசிபி என்னென்னு பார்த்தலாமா? கம். ஸோ இன்றைக்கி வந்து 2 டிஷ்ஷு. ஒன்று வந்து ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷு, இன்னொன்று வந்து சிம்பிள் டிஷ்ஷு. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோரட்டி. இது வந்து எனக்காண்டி ஸ்பெஷலாக சோரட்டி பண்ண போகிறாங்க. இதில் வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரே ஒரு சோரட்டி. ஸோ கடையிலலாம் போனீங்கன்னா ஒரு சோரட்டி கொடுங்க, 2 சோரட்டி கொடுங்க, அப்படி தான் வாங்குவோம். ஸோ இந்த சோரட்டியில் வந்து இப்போ நான் வந்து கொஞ்சம் மேரினேட் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அந்த மேரினேஷன் என்னென்னு பார்க்கலாம். வந்து என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சோண்டு சால்ட் எடுத்து போட போகிறேன். நீங்கள் பாருங்கள், கொஞ்சமாக, இவ்வளோதான். இது கூட ஜாஸ்தி கொஞ்சம் பண்ணி சால்ட் போட்டோமா. அடுத்து வந்து கொஞ்சோன்னு பெப்பர் பாருங்கள், பெப்பர் கொஞ்சம் நிறையா போடுங்க. ஓகே, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன். இன்னும் நிறையா போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறப்போ. ஓகே, கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது கூட வந்து கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், மஞ்சள் பொடி, பிஞ்சு, சும்மா அந்த நான்வெஜ் நம்ம சேர்க்கணும்ல, அதனால. அவ்வளோதான். இதை போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணி கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நம்ம பேன் ஆயில் போட்டு அப்படியே ஒரு ஃப்ரை பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ சோரட்டி வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிட்டோம் இல்லையா, அது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ஆகட்டும். அடுத்து வந்து நம்ம ஈரல் வந்து பண்ண போகிறோம். ஸோ அந்த ஈரலுக்கு வந்து சில சாமான் வந்து வறுத்து அரைக்கணும், சில இது அப்படியே அரைக்கணும். அது போக தாளிக்கிறது என்னென்ன அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டிஷ்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ வந்து அரைக்கிற சாமான்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது போக மசாலாவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு. இதை வந்து வெறும் சட்டியில் வறுத்துட்டு தனியாக இதை 3 மட்டும் வறுத்துட்டு அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயம் எடுத்துருப்போங்க, சின்ன வெங்காயம். அது போக தேங்காய் வந்து ஒரு 3 சில்லு இந்த மாதிரி பெருசாக எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம எதுவும் பண்ண வேணாம், சும்மா வெறும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறணும். அது போக மசால் பொடி என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகா பொடி எடுத்துருக்காங்க. மிளகா பொடி வந்து ஒரு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கோம், ஃபுல் ஸ்பூனு. அப்புறம் மஞ்சள் பொடி, நான்வெஜ்ஜில், ஸோ மஞ்சள் பொடி. இது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து பாருங்கள், ஒரு 1/4 கிலோ இருக்கும் சின்ன வெங்காயம், அவ்வளோ எடுத்துருக்காங்க. எடுத்துட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி, 3 பச்சை மிளகா, கொஞ்சோன்னு கருவேப்பிலை. இதோட மெயின் ஐட்டம் வந்து லிவர். ஸோ லிவர் வந்து எடுத்துருக்கோம். இது வந்து கட் பண்ணியிருக்காங்க சின்ன சின்னதாக. அம்மா க்யூப்ஸ் மாதிரி, சின்ன சின்னதாக இல்லை, க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 1/2 kg. இதுக்கு வந்து இந்த அளவு, இப்போ நான் சொன்ன அளவு தான். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அம்மா வந்து பண்ணுறாங்க. ஸோ இது என்ன, 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா அந்த வாசனை வரும்ல, அந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் வெசலில் வந்து சாதம் ரெடி ஆகிட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். அம்மா ரொம்ப ஷையாக இருக்காங்க கேமரா முன்னாடி வரதுக்கு. ஆனால் நான் வர வச்சிருவேன் நான். ஓகே,
ஸோ இது வந்து என்னோடய ஃபேவரட். ஈரல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கன் லிவர் வந்து ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சுவரட்டி நான் காமிச்சேன் இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ண வச்சோம்ல, அது வந்து பிளட் இருக்குல்ல, பிளட் வந்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ணும் உடம்புல. நிறையா நம்மளோட பிளட் அந்த பிளட்டோட என்ன சொல்கிறது ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும், ரொம்ப நல்லது. இப்போ வந்து நல்லா வறுத்தாச்சு, ஸ்மெல்லு வந்துருச்சு. ஸோ இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். வெடிக்க ஆரம்பிச்சிருச்சா? ஓகே, நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வந்து அம்மா எண்ணெய் ஊற்றுறாங்க, நம்ம தாளித்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்குள்ளே போய் நான் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுவும் தேங்காய் அண்ட் சின்ன வெங்காயம் அதை வந்து தனித்தனியாக நான் அரைக்க போகிறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு போட போகிறேன். ஓகே, எண்ணெய் காஞ்சிருச்சு, போட்டுடலாம். ஓகே, 1/2 ஸ்பூன் சோம்பு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுடலாம். போட்டுட்டு வெடிச்ச பிறகு சின்ன வெங்காயம் ரொம்பவும் பொடியாக நறுக்கிடக்கூடாது, அப்போனா நல்லா இருக்காது. கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ நான் வந்து இதோடய வந்து பச்சை மிளகா வந்து இந்த ஸ்லிப் பண்ணி, ஓகே 3 பச்சை மிளகா சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. ரொம்ப சிம்பிள், ஏன்னா அரைச்சி தானே நம்ம போடுறோம். அதை அரைக்கிறது, வறுக்கிறது, அரைக்கிறது, அவ்வளோதான். நல்லா வதங்கட்டும், சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து சாதத்துக்கு பரட்டி சாப்பிட்லாம், தோசை, இட்லி, சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சா, நான் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கிறேன். இது வந்து சின்ன தக்காளி, நான் 2 போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளி எடுத்தீங்கன்னா 1 போட்டுக்கோங்க. இப்போ வந்து தக்காளி ரொம்ப மசிய வேணாம், இது பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டு ஒரு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, ஓகே, மஞ்சள் பொடியும் கொஞ்சம் போட்டுட்டு மஞ்சள் பொடியும் நான் கொஞ்சம் போடவா? மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் இது வந்து அரைச்சது இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்னா ட்ரை ரோஸ்ட் பண்ண 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு அதோட வந்து அந்த 3 சில்லு தேங்காய் அப்புறம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். இதை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கணும், வதங்கி நல்லா அந்த ஸ்மெல் வரும், அந்த மசாலா ஸ்மெல், அது வரைக்கும் நல்லா வதங்கணும். கூட்டிட்டுவா, நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டாங்க அம்மா. எல்லாம் வந்துடுச்சு, அதான் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது ஆட் பண்ண போகிறேன், லிவரை. தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி இதை யூஸ் பண்ணிடுங்க. உப்பு போட்டுக்கோங்க, கல்லுப்பு, அது டேஸ்ட் பொறுத்து ஆட் பண்ணி இப்போ மிக்ஸ் பண்ணிடுங்கண்ணா. ஆஹா, என்ன ஒரு மனம், சூப்பராக இருக்குது, ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சரி, கொஞ்ச நேரம் இதிலே குக் ஆகணும். என்னம்மா? சரி, இந்த மசாலாலேயே கொஞ்ச நேரம் குக் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் அந்த மசாலாலே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்சியை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை ஆட் பண்ணுறாங்க அம்மா. சும்மா முங்குற அளவுக்கு என்னம்மா அது போதும்ல, சீக்கிரம் வந்துடும். ஓகே, அவ்வளோதான். இப்போ க்ளோஸ் பண்ணி குக் ஆகிறதுக்கு வெயிட் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வச்சு, 10 மினிட்ஸ் கூட இல்லை, 6 மினிட்ஸ் இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி விட்டு ஒரு தடவை நல்லா கிண்டிட்டு ஹையில் வச்சுருக்கேன். இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெந்துடும். பார்க்கலாம். இப்போ நம்ம ஈரல் குக் ஆகிட்டு இருக்க கேப்பில் சுவரொட்டியை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் ஓகே எண்ணெய் போட்டுட்டேன், நல்லா சூடாகட்டும்.
இதுக்கான சோரட்டி அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சோரட்டியில் இன்னும் கொஞ்சம் பெப்பர் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். அது பத்தலைன்னு சொன்னாங்க அம்மா, டேஸ்ட் நல்லா இருக்காதுன்னு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நிறையா பெப்பர் போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ எண்ணெய் காயட்டும். சோரட்டியை நான் நல்லா ஹெவி பாட்டம் ஒரு பேன் இருக்கு, அதில் வந்து நல்லா சிம்மில் போட்டுட்டு ஒரு 10 minutes நல்லா அதில் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா சோரட்டி வந்து குக் ஆகும். ஓகே, சோரட்டி வந்து நான் ஒரு 10 minutes போட்டு சிம்மில் வச்சுருந்தேன். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் நல்லா திக்கான பாட்டம் உள்ள பேனில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா சிம்மில் போட்டு சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ முடிஞ்சிச்சு. ஆஃப் பண்ணி சாப்பிடலாம். ஃபைனலி இந்த ஈரல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. நல்லா இந்த மாதிரி, அதாவது ஈரல் வெந்த பிறகு இந்த மாதிரி திக்காக கிரேவி வேணும்னா நீங்கள் நல்லா ஹையில் வச்சு விட்டுருங்க, ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. நல்லா திக்காயிடும். இன்னும் கொஞ்சம் திக்காக வேணாலும் நீங்கள் திக்காக பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் சாதத்துக்கு சொன்ன மாதிரி தோசை, இட்லி, சப்பாத்தி சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து முடிஞ்சிச்சு, சோராட்டியும் முடிஞ்சிச்சு, இதுவும் முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்த கட்டுக்குவோம். சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சாச்சு. முக்கியமான கட்டை வந்து நம்ம அதை சாப்பிட்டு பார்க்கணும். அதான் அதுதானே இவ்வளோ நேரம் நம்ம உழைச்சது. எங்கே பண்ணுற மாதிரி சொல்கிறேன். நான் ஹெல்ப் பண்ணது யாரு? இங்கே பாருங்கள், சோரட்டி இருக்குல்ல, அதை வந்து நான் சாதத்தை வந்து அப்படியே அந்த சட்டியில் போட்டு புரட்டி அப்படியே அதை சாதத்தில் பரட்டி சூடான சாதத்தை சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் எப்படி சாப்பிட்ணும். வெறும் பெப்பர், உப்பு, மஞ்சத்தூள். ஆனால் நீங்கள் பெப்பர் நிறையா போடணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த நம்ம கிரேவி, லிவர் கிரேவி, அதை எப்படி இருக்கும் இப்படி சாதத்தில் பசிச்சு ஆஹா சூப்பர். ஸோ நான் இதை அப்படியே கண்டினியூ பண்ணி அடுத்த ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 போகும். ஸோ நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல நான் அடுத்து மீட் பண்ணுறேன். God bless you all. Bye.